The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சென்னையில் மக்கள் தொகைக்கு ஏற்ப மாநகர பேருந்துகளின் எண்ணிக்கை இல்லாமல் பயணிகள் நெருக்கடிக்கு உள்ளாகி வருகின்றனர். அதேபோல் ஆயுட்காலம் முடிந்து இயக்கப்படும் பேருந்துகளால் பயணிகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி மாறி வருகிறது. இந்தியாவில் சென்னை உட்பட முக்கியமான நகரங்களில் பேருந்து சேவை அவசியமாக உள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பயணிகளின் வசதிக்காக 3492 பேருந்துகளை 830 வழித்தடத்தில் மாநகர போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. சாதாரண கட்டணம், எக்ஸ்பிரஸ், இரவு நேர பேருந்து என ஒரு நாளைக்கு 32 லட்சம் பயணிகள் பயணிக்கும் வகையில் அரசு பேருந்துகளின் சேவை முக்கியமானதாக உள்ளது. இதில் கோயம்பேடு, தாம்பரம், திருவான்மியூர், பாரிமுனை, ஆவடி, பூந்தமல்லி, திருவொற்றியூர் வழித்தடம் முக்கியமானது. ஆனால் 1000 பேருந்துகளை 15 ஆண்டுகள் முடித்து இயக்கி வருவது ஆபத்தான சூழல் என்றும், இதன் காரணமாக 2024ஆம் ஆண்டு மட்டும் மாநகர பேருந்துகள் மூலம் 1306 விபத்துகள் நடந்து இருப்பதாக கூறுகின்றனர் பயணிகள் கூட்டமைப்பினர். அந்த பழைய பஸ்ஸில் இருக்கிற ஏஜ் பஸ்ஸில் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, கீழே இருக்க ஃப்ளோரும் சரியில்லை. மழை காலத்தில் தண்ணி சாரல் அடிக்கிறது, அந்த மாதிரி தண்ணி ஒழுகிறது. ரெண்டாவது ஃபுட்போர்டுக்கு டோர் கிடையாது. இப்போ தான் அவங்க ஃபிட் பண்ணிட்டு வர்றாங்க, நிறைய இடத்துல டோர் இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபுட்பால் ட்ராவல் அடிக்கிறாங்க. அதில் நிறையா ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட்னா அவங்க கணக்கில் கொண்டு வர்றது இறக்குறது மட்டும்தான் கொண்டு வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இழுப்பு போகிறது, கை போகிறது, கால் போகிறது, இந்த மாதிரி கேசஸ்லாம் இதில் கணக்கிலே வராது. சென்னை மக்கள் தொகை மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையம், வெளியூர் பயணிகள் சென்னைக்கு வருகை போன்ற பயன்பாட்டால் 7500 பேருந்துகள் இயக்க வேண்டியது அவசியம். இதில் 600 மின்சார பேருந்துகளை 6 மாதத்தில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் 650 பேருந்துகளை அடுத்த ஆண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டு இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் பேருந்தை சார்ஜிங் செய்வது, பராமரிப்பு பணிக்கு கூடுதலான வசதிகள் செய்ய வேண்டியிருப்பதாக கூறுகின்றனர். நீங்கள் இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு வந்ததுன்னா இப்போ இருக்கிற இந்த தொழிலாளிகளை வச்சு அதை பண்ண முடியாது. கொஞ்சம் பேரை நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட தயாரிப்பு இடத்துக்கே அனுப்பி ட்ரைனிங் கொடுத்து, இப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட லேலண்ட் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் பென்ஸ் வாங்கினாங்க, அப்புறம் ஃபர்கோ வாங்கினாங்க. அதுக்கான டெக்னிக்கல் இங்கே இல்லாமல் இருந்தது. உடனே ஆள் அனுப்பி ட்ரைனிங் கொடுத்து நம்ம ஆளுங்க வந்தாங்க. அந்த ஒவ்வொரு கம்பெனியினுடைய மேக்கும் ஒரு குறிப்பிட்ட பணிமனையில் இருக்கும். இப்போ மந்தவெளி பணிமனையில் பார்த்தீங்கன்னா அந்த மந்தவெளி பண்ணி ஃபர்கோ மட்டும் இருக்கும். அதுக்கான அந்த மாதிரி இப்போ இதுக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை வரும். அப்போ வர்றபோது நாங்கள் இதை அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவோம், அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நாங்கள் தப்பு, அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. அது நம்ம தோழர்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து எடுக்கணும், அல்லது அதில் பயிற்சி பெற்றவர்களை வேலைக்கு எடுக்கணும், நிரந்தர பணியில் வேலைக்கு எடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. ஒரு பேருந்து கொள்முதல் செய்ய 1.20 கோடி செலவாகும் நிலை இருக்கிறது. மேலும் ஓட்டுநர், நடத்துனர்கள் 500 பேர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். தனியார் மூலம் பணி நியமனம், தனியார் பங்களிப்புடன் பேருந்துகளை இயக்குவதில் தொழிற்சங்கம் எதிர்ப்பு தெரிவிப்பதால் இந்த விவகாரத்தை சுமூகமாக முடிக்க வேண்டியது அவசியம் என்கின்றனர். பேருந்து சேவை விரிவாக்கம் தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறும்போது, வரும் காலத்தில் மொத்தமாக 3000 பேருந்துகள் வாங்க அரசு திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். புறநகர் பகுதி மக்கள் பயன்பெற 240 சதுர கிலோமீட்டருக்கு சிற்றுந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். ஆயுட்காலம் முடிந்து இயக்கப்பட்டு வரக்கூடிய பேருந்துகளுக்கு மாற்றாக புதிய பேருந்துகளை வாங்குவதற்கான நடைமுறையும், அதேபோன்று சென்னையின் புறநகர் பகுதியில் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கையும் மாநகர போக்குவரத்து கழகம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.